மலி மலி போதும் மலி, நான் குடிக்கணும். அடடடடடா, என்ன டேஸ்ட் மலி. நீ குடி 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 குடி. ஐயோ மலி காபி குடிக்கிறா. ஐயோ சூப்பர் மலி, குடிச்சிட்ட. அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் உங்க ரேணுகா ஏதோ திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்றா. என்ன விஷயம்? என் ஃபர்ஸ்ட் வைஃப்னு ஏன் மல்லி சொல்ற? அதுவும் ரேணுன்னு அவளை சொல்லாத. அது என்னன்னு தெரியல. அவளுக்கு சாமிய வந்துச்சான். சாமி குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னிச்சான். அதுலயும் எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொல்லிச்சான். பர்டிகுலரா அந்த சாமி உன் பேரை சொல்லிருக்கான். சாமி இவ மேலலாம் வருமாங்க? கதை சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாம். தெரியல மல்லி. சரி, குலதெய்வ கோயிலுக்கு தானே போகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் அப்படியே பிக்னிக் போற மாதிரி ஒன்னா ஜாலியா போயிட்டு வரலாமா? அதான் நானும் சரின்னு சொல்லிருக்கேன். எனக்கு என்னமோ அவ ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதுங்க. மல்லி, நம்மள மீறி அப்படி என்ன பிளான் பண்ண முடியும்? வா ஜாலியா போயிட்டு வரலாம். வெண்பாவையும் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். அவ இன்னும் அந்த கோயிலுக்கு போனதே இல்ல. ரேணுகாக்கா அதான குலதெய்வம். வெண்பாக்கும் அவன் அம்மா வீட்டு குலதெய்வத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி ஆயிடும்ல. சரி, மேடம் எப்போ உங்க அக்செப்டன்ஸ சொல்ல போறீங்க? அது இன்னும் கொஞ்சம் அலைய விடுவோம், அப்புறம் சொல்றேன். அப்படி சரிங்க மேடம், உத்தரவு. அப்படியே இந்த காஃபியை லைட்டா குடிச்சீங்கன்னா ஒண்ணும் வேணாம், போதும். ராஜி, 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 ராஜி நில்லு, ராஜி நில்லு. என்ன? ஓ, ரேணுகா இல்ல? பரவாயில்லையே. என்ன கூட யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்கே. உனக்கெல்லாம் தெரிஞ்சவளா இருக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? ராஜி, நான் உன் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். நீ என்னடானா என்ன கிண்டல் பண்ற? ரெஸ்பெக்ட் வச்சிருக்கியா? ஆனா கால் பண்ணா மட்டும் எடுக்க மாட்டேன். எந்த ஒரு நியாயம்டி இது? ஏதாச்சும் பேச முடியாத நேரமா இருந்திருக்கும். ப்ளீஸ், நீ எதுவும் தப்பா நினைக்காத. பேச முடியாத நேரம், அப்படி ஒரு நேரம் உலகத்துல யாருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கலப்பா. ஒருத்தர் மேல மரியாதை இருந்தா, அன்பு இருந்தா, எந்த சமயத்திலயும் போனை எடுப்போம். அப்புறம் பேசுறேன்னு கூட ஒரு காரணமாவது சொல்லுவோம். அப்படி பண்ணாம இருந்தா கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சுன்னு அர்த்தம். கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளி பறக்கிறதுக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்ல ராஜி. நான் உங்களை விட்டுட்டு எங்க போக போறேன்? அதுவும் உன்னை விட்டுட்டு நான் எங்க போக போறேன்? இங்க பாரு, இந்த கதை விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, அன்னைக்கு வந்து என்கிட்ட கதிரேசன் வீட்டு குலதெய்வம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போனேன். ஆனா அங்க போய் அந்த குலதெய்வமே ஊ மேல ஏறினதா சீன் போட்டிருக்க. என்னம்மா பிளான் உன்னோடது? சீரியஸா சொல்றேன் ராஜி, எனக்கே அப்படியே நடந்துச்சுன்னு தெரியல. அந்த சாமி பேரை மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். திடீர்னு அப்படியே சாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏய், இங்க பாரு, நான் உன்ன மாதிரி நிறைய டிராமால கிரியேட் பண்ணவ. என்கிட்டே வந்து இந்த சாமி கதையெல்லாம் சொல்லாத. ப்ராமிஸா சொல்றேன் ராஜி, நிஜமாதான். அது சரி, நீ என்னைக்கு உண்மையை சொன்ன? உண்மைனா என்னன்னு ஆக்சுவலி உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. பொய்யிலே பிறந்து பொய்யிலே அப்படியே வளர்ந்துட்ட. சரி, அதெல்லாம் விடு. எல்லாரையும் மொத்தமா கோவிலுக்கு கூட்டிட்டு போற, அதுலயும் குறிப்பா மல்லி வேற வரணும்னு சொல்லிருக்க. உன் பிளான் தான் என்ன? நிஜமா ஒரு பிளான் இருக்கு. பிளான் இல்லாமலாம் இல்ல. ஆனா அதை இப்ப சொல்ல முடியாது. நடக்கும்போது நீயே தெரிஞ்சுப்ப. ஆமா, எல்லாரையும் கூப்பிட்டிருக்க, என்ன மட்டும் விட்ட. நான் வந்தா உன் பிளானை கண்டுபிடிச்சிருவேன் தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பிளான்ல நீ இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் உன்னை இன்வால்வ் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அத ட்ரை பண்ண. ஏண்டி, என்னையும் வர சொல்லி இருந்தா அட்லீஸ்ட் நானும் ஏதாவது உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன்ல. அட்லீஸ்ட் உன்னோட அசிஸ்டன்ட் மாதிரியாவது என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல, இப்போதைக்கு உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. ஆனா நீ அந்த கோயிலுக்கு மட்டும் வரவே வேண்டாம். என்னடி,
இவ்ளோ தீர்மானமா என்ன வர வேண்டாம்னு சொல்ற? அப்படி என்ன நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு எல்லாமே நல்லதுதான் பண்ணிருக்கேன். நீ ரேணுகா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உன்னை இந்த வீட்ல விட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணது இல்ல தெரியுமா? நீ ரேணுகாவே இல்லைன்னு கண்டுபிடிச்சு DNA டெஸ்ட் கூட எடுத்தாங்க. அதுல இருந்தும் நான் தானே உன்னை காப்பாத்தி விட்டேன். அப்ப கூட விஜய் கிட்ட ஜாக்கிரதையாரு, அவன் ஏதோ பிளான் பண்றான்னு நான் தானே உன்னை அலர்ட் பண்ணேன். இவ்ளோ பண்ற, ஆனா என்ன நீ கோவிலுக்கே வர வேண்டாம்னு தீர்மானமா சொல்ற? எப்படி உனக்கு மனசு வருது? ராஜி, நான் என் பிளான நடத்தி முடிக்கும் போது நான் எதுக்கு உன்னை வேண்டான்னு சொன்னேன்னு உனக்கே தெளிவா புரியும். என்ன பொறுத்த வரைக்கும் பல விஷயத்துல நீதான் எனக்கு குரு. இது என் குருவுக்கு சிஷ்யனோட காணிக்கன்னு எடுத்துக்கோ. குருன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அதனால போனா போட்டுன்னு விடுறேன். பொழைச்சு போ. ஆனா எதுலயும் என்ன கோத்து விட்டுறாத. ஆல்ரெடி நானே நிறைய விஷயத்துல விஜய் கிட்ட தோத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா எங்கேயும் மாட்டி விட மாட்டேன். நான் பண்ற பிளான் சரியா நடந்தா இந்த ராஜ்யத்தை 2 பேர் தான் ஆளுவோம். ஒன்னு நீ, ஒன்னு நான். உன் பிளான் என்னன்னு எனக்கு கொஞ்சம் ரஃபா புரியுது. சரி, நீயும் என்னதான் பண்ண போறேன்னு பார்க்கலாம். நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பை. என் பிளான் என்னன்னு உனக்கு ரஃபா புரியுதா? அவ்வளவு புத்திசாலியா? இது நடந்து முடியறப்போ நீ செதறடி வராச்சி. உங்க யாராலையும் இந்த சுடரை புரிஞ்சிக்கவே முடியாது. ஹாய் விஜய். ஹாய் ரேணுகா. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? சொல்லிருந்தா நானே உன்னை கார்ல கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. பரவாயில்ல விஜய். ஆமா, நேரா அங்கிருந்து கிளம்பி எங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்களா? பகலெல்லாம் இங்கயா? ரேணுகா, என்ன சொல்ற நீ? இங்க என் ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு போக தான் இங்க வந்தேன். நீ ஏதோ தப்பாலாம் எடுத்துக்காத. நானும் மல்லியும் பேசுறதே இல்ல. இங்க இருந்து நான் என்ன செய்ய போறேன்? பேசுறதே இல்லையா? அதானே பார்த்தேன். மல்லி, என்ன எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? மல்லி, நீதான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்க. நான் உன்னை தப்பா நினைக்கிறதே இல்ல தெரியுமா? நான் தப்பா இல்ல, அதனால நீ நினைக்கல. நான் தப்பா இருந்தா விடுற ஆளா நீ? சில விஷயங்கள்ல எது தப்பு எது சரின்னு நாம முடிவு பண்ண முடியாது மல்லி. அந்த தெய்வம் தான் முடிவு பண்ணும். இது என்ன புது கதையா இருக்கு? காலையிலே பக்தியா பேச ஆரம்பிச்சுட்டு அங்க உட்கார்ந்து ஏன் புருஷனை வர வச்சு என்ன டிவோர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு குடும்பமே பிளான் பண்றீங்க. இங்க வந்து கரிசனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மல்லி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் எப்பவாச்சும் டிவோர்ஸ் பத்தி பேசிருக்கனான்னு நீ விஜய் கிட்டே கேட்டு பாரு. விஜய் தான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறதா சொன்னாரு. அப்ப கூட நான் வேணான்னு தான் சொன்னேன் இல்லையா விஜய்? ஆமாமா, நீ வேணான்னு தான் சொன்ன. நீ எப்பவுமே ரைட்டா தான் நடந்துக்கிற ரேணு. இந்த மல்லி தான் தப்பா நடந்துக்கிறா. அதனாலதான் நான் டிவோர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணேன். மல்லி, இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. இப்ப நீ சரின்னு சொல்லு. விஜய் கிட்ட அந்த டிவோர்ஸ் முடிவை கைவிட சொல்லிடுறேன். நீ, நான், விஜய், வெண்பா நம்ம 4 பேரும் ஒன்னா ஒரே ஃபேமிலியா இந்த வீட்லயே இருப்போம். இங்க பாரு, எனக்கு என் வாழ்க்கைய நீ தர்மம் பண்றியா? இத பாரு, நீ ரேணுகா இல்லன்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். எங்க வாழ்க்கையை கெடுக்க வந்து சுடர் நீ. அது புரியாம இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் என் போராட்டத்தை நிறுத்த போறதில்ல. நாளைக்கு டிவோர்ஸ் கேட்டு இவரு கோர்ட்டுக்கு போனாலும் நான் அந்த பாயிண்ட் சொல்லதான் செய்வேன். மல்லி, உன் பாயிண்ட் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அதான் எங்க கிட்ட DNA சர்டிபிகேட் இருக்கு. நாங்க அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம். என்ன ரேணுகா? ஆமா ஆமா. அது எப்படி இல்லாத ரிலேஷன்ஷிப்புக்கு அவன் DNA சர்டிபிகேட் கொடுப்பான்? அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லா உண்மையா தெரிஞ்சிடும். விஜய், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நான் வேற ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக வந்தேன். ப்ளீஸ் என்ன அத பேச விடுங்க. நீ பேசு ரேணுகா. மல்லி, நம்மள குடும்பத்தோட கோயிலுக்கு வர சொல்லி
எங்க குலதெய்வத்துக்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா நீயும் வரணும்னு சாமி குறிப்பா சொல்லியிருக்கு. அதான் உன்னை வர சொல்லி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சாமி எப்படி உத்தரவு கொடுத்துச்சு? ஆ? சாமி என் மேல இறங்குச்சு மல்லி. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா அந்த சாமி என் மேல இறங்கிதான் எல்லாரையும் கோயிலுக்கு வரணும்னு சொல்லுச்சு. சாமி ஓ மேல இறங்குச்சா? ம், உனக்கே இது ஓவரா இல்ல? நீ யாருன்னு இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், உனக்குமா தெரியாது? ஆ, ஓ மேல சாமி இறங்குமா சொல்லு? மல்லி, இந்த உலகத்திலேயே என்ன தப்பா பாக்குறவ நீ ஒருத்திதான். மத்தவங்க எல்லாருமே என்ன நல்லவளாதான் பாக்குறாங்க, சாமி உட்பட. இத நான் நம்பணுமா என்ன? ஏய் மல்லி, அவ சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ என்ன வந்ததுல இருந்து கிண்டலா பேசிக்கிட்டு இருக்க? என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கல. உங்க ஃபர்ஸ்ட் வைஃப தேடி புடிச்சு கூட்டிட்டு வாங்க, நான் மரியாதையா பேசுறேன். வரவ போறவ கிட்டலாம் என்னால மரியாதையா பேச முடியாது. இன்னொரு தடவை வர்றவ போறவன்னு சொன்னா உன்னை அப்படியே அரைச்சிடுவேன். விஜய், விஜய், ப்ளீஸ் அடிக்காதீங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ரேணுகா சொல்றதெல்லாம் அமைதியா இருக்க. யார் நடிக்கிறா? நான் நடிக்கிறேனா, விஜய் நடிக்கிறானா, இல்ல மல்லி நடிக்கிறாளா? 3 பேரும் தான் நடிக்கிறோம். நடிக்கிறோம்னு தெரிஞ்சே நடிக்கிறது இருக்கே, அது கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்படியும் இவளை கோவிலுக்கு வர வச்சுன்னு அது வரைக்கும் நடிக்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்றது? மல்லி, நம்ம குலதெய்வம் நம்மள எதுக்காக வர சொல்லிருக்குன்னு தெரியல. ஒருவேளை நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக கூட வர சொல்லிருக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே மல்லி. சரி, நான் வரேன். உங்க குலதெய்வமா இருந்தாலும் அதுவும் தெய்வம் தானே. அந்த தெய்வம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லுதுன்னு பாப்போம். தேங்க்ஸ் மல்லி, தேங்க்யூ சோ மச். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு நம்ம கோயில்ல பார்க்கலாம். விஜய், நீங்க வரீங்களா? இன்னும் ஒரு ஃபைல தேட வேண்டியது இருக்கு. நான் ஃபைல தேடி எடுத்துட்டு வரேன், நீ கிளம்புறேன். ஓ, ஃபைல தேடுறீங்களா? ஓகே ஓகே, நீங்க தேடி எடுத்துட்டு வாங்க. நான் வரேன். மல்லி, நான் வரட்டா? தேங்க்யூ. வரேங்க. சரி, பத்திரமா போன. வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப வரேன்னு சொல்றேன். அவ அப்படி என்னதான் பிளான் பண்றான்னு பாத்துடலாங்க. நம்மள மீறியா பிளான் பண்ணுவான், பாத்துக்கலாம். ஆமாமா, ஏன் மல்லி இருக்கும்போது யாராச்சும் ஏதாவது பண்ணிட முடியுமா என்ன? ம். இப்ப அவ போன உடனே எனக்கு ஜாலரா போடுறீங்களா? உங்களா? ஏய் மல்லி மல்லி மல்லி, சும்மா கலாய்ச்ச. புருஷன பொண்டாட்டியும் என்னமா டிராமா போடுறீங்க? அவ வரமாட்டேன்னு சொல்லுவாளாம், இவரு கெஞ்சு வரா. பத்தாத குறைக்கு நானும் கெஞ்சணுமா? அதுவும் அவளோட எப்படி பேசணும்னு எனக்கு அட்வைஸ் வேற பண்றாரு. நல்லா நடிக்கிறீங்கடா. முன்னாடி நான் மட்டும்தான் இங்க நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட பழகி எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம், என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, உங்களை இல்ல, நீங்க வண்டி ஓட்டுங்க. ம், சரிங்க மேடம். ஹலோ சுடர், எங்க இருக்க? ரகு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அந்த மல்லி கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாளா? அவ வரமாட்டேன்னு ரொம்ப சீன் போட்டா. அந்த விஜய் அதுக்கு மேல சீன் போட்டான். ரொம்ப கெஞ்சி கேக்குற மாதிரி கேட்டு வர வச்சுட்டேன். ம், வெரி குட். சுடர்னா சும்மாவா? அப்புறம் சுடர், நீ கேட்ட கெமிக்கல் எங்க கிடைக்கும்ன்ற தகவலை உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ அங்க போய் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்களா இல்ல கொடுத்துருவாங்களா? எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டா என் பேரை சொல்லு. ஓகே ரகு. ரொம்ப பெரிய விஷயம் பண்ண போற, அதனால கொஞ்சம் கவனமா இரு. ஓகே ரகு, நான் பாத்துக்கிறேன். ம். டிராமாவா போடுறீங்க? டிராமா உங்க எல்லாரையும் புடிச்சு கட்ட.
ஓ என்னங்க தேங்க்யூ. சரிங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இந்த கெமிக்கல் வேணும் எனக்கு. மேடம், இந்த கெமிக்கல் எல்லாம் கொடுக்க முடியாது. இது ரொம்ப பாய்சனஸ் கெமிக்கல். இல்ல சார், எங்களுக்கு நெல்லூர்ல தோட்டம் இருக்கு. அங்க ராத்திரி அனிமல்ஸ் எல்லாம் உள்ள வந்து தோட்டத்தை அழிச்சிருது. அதனால தான் கேக்குறேன். அப்புறம் ரகு இருக்கார்ல, அவர்தான் எங்க வாங்கிக்க சொன்னாரு. வேணும்னா அவர் பேரு சொல்ல சொன்னாரு. சரி மேடம், தரேன். ம், ஆனா ரொம்ப கவனம் மேடம். ம். உங்க கையில பட்டு உங்க நாக்குல பட்டாலே உயிருக்கே ஆபத்து மேடம். கவனமா யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே சார். இந்தாங்க மேடம். 2 வேணும். நிறைய காட்டு பண்ணிங்க இருக்கு. அப்படியா? ம். சரி, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மேடம். ம். ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க கவர். மேடம், உங்க பேர் சொல்லுங்க. இல்ல பில் எல்லாம் வேண்டாம். பில் இல்லாமலாம் கொடுக்க முடியாது மேடம். பில்லும் நல்லதுதான். அது அவ பேர்ல வாங்கிடுவோம். சரி ஓகே, எழுதிக்கோங்க. சொல்லுங்க. மல்லி, நம்பர் 4, அன்பு நகர். மேடம், உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பரா? ஒரு நிமிஷம். ஃபோன் நம்பரும் வேணுமா? மேடம், ஃபோன் நம்பர் இல்லாம கொடுக்க முடியாது மேடம். ஓ ஓ. என்ன மேடம், உங்க நம்பரே போனை பார்த்து சொல்றீங்க? ரொம்ப கேள்வி கேட்டு கொடைறானே. இது புது நம்பர் சார், இப்பதான் வாங்கினேன். அதனாலதான். சரி, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே. மேடம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். மல்லி, நீ காலி. இந்தாங்க மேடம் பில். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வரேன். ஐயோ! மல்லி, என்னாச்சு மல்லி? பாத்திரம் சுட்டுருச்சு. ஏன் மல்லி இப்படி பண்ற? புதுசாவா பால் காய்ச்சற? கையை காட்டு. ஐயோ! சுச்சோ, என்ன மல்லி இப்படி இருக்கு? இரு, நான் வந்துடுறேன். காட்டு, கை காட்டு. பார்த்து பண்ண மாட்டியா மல்லி? எப்படி இருக்கு பாரு. மல்லி, ஓகேவா? வலி பரவாயில்லையா? வலி இல்லைங்க, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்க? என்ன சந்தோஷம்? நீங்க பக்கத்துல இருந்து என்ன இப்படி பாத்துக்கிறீங்கன்னா
நான் கைய அப்படியே நெருப்புல கூட காட்டுவேன், கத்தியால கூட வெட்டிப்பேன். ஏய் மல்லி, இதுக்காக யாராவது கைய சுட்டுப்பாங்களா? நான் சுட்டுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நீங்க இப்படி என் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன வழக்கமா நான் தான் மேடம் மேல காதலா இருப்பேன், இப்படி எல்லாம் பேசுவேன். இன்னைக்கு மேடம் இவ்ளோ லவோட இருக்கீங்க. காதலிக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் லைசென்ஸ் கொடுத்திருக்காங்களா என்ன? எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையா? ம், இன்னைக்கு இவரை கொஞ்சம் காதலிக்கலாமேன்னு மனசு சொல்லுச்சு, அதனால காதலிக்கிறேன். ஓ, உங்களுக்கு காதல்ங்கிறது திடீர்னு ஒரு நாள் மனசுல தோன்ற விஷயமா? எங்கள மாதிரி எப்பவுமே டிஃபால்ட்டா ஆன்ல இருக்காதா? திடீர்னு தான் தோணும், ஆனா ரொம்ப தீவிரமா தோணும். எங்க உனக்கு காதலிக்கவே தெரியாதோன்னு நினைச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.